எதிர்க்கட்சியின் தலைவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாகவே ஆதாரம் இல்லாமல் அறிக்கை விடுவது, எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அறிக்கை விடுவது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்று. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் அதை பூதாகரமாக்கி அதை விசாரித்து கூட பார்க்காமல் அறிக்கை விடுவது என்பது அவருக்கு தொடர் வாடிக்கை. அந்த வகையில்தான் எந்த துறை மீதான விமர்சனமாக இருந்தாலும் எதையும் தீர விசாரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள், அதில் என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமலேயே அறிக்கை விடுவது என்பது அவருக்கு பழக்கம். அந்த வகையில் இன்றைக்கும் மக்கள் நல்வாழ்வு துறையில் இன்றைக்கு கட்டப்பட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் ஒரு கட்டிடம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறக்கப்படவிருக்கிறது என்று காட்டமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்தீர்கள், இந்த மருத்துவமனையில் இருக்கிற கட்டமைப்பு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவரை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவிப்பது, தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆதாரம் இல்லாமல் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது நீங்களே நேரடியாக வந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இன்னொன்று அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஆட்சியில் கட்டிடங்கள் பெரிதாக கட்டப்படுகிறது, மருத்துவ பணியாளர்கள் நியமிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் தெளிவாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த துறையின் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் MRB என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்வயர்மெண்ட் போர்டு, TNMSC, TNPSC, அதேபோல் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, NHM போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இதுவரை 29,773 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள். அதேபோல் இதுவரை தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெளிப்படையான கலந்தாய்வுகளின் மூலம் பணி மாறுதல்கள் நடைபெற்றிருப்பது என்பது டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் என்கின்ற வகையில் 43,155 பணியிடங்கள் வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கு பணி மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் நாங்கள் ஆய்வுக்கு போகிற இடங்களில் எல்லாம் இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கும் எந்த காலத்திலும் இது போன்றதொரு வெளிப்படை தன்மையுடனான பணி நியமனங்களும் பணி மாறுதல்களும் நடைபெற்றதில்லை என்று மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கிற இந்த நிலையை எல்லாம் பார்த்து அதனால் மகிழ்ச்சி அடைய முடியாத நிலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பொறாமையின் உச்சத்திற்கே சென்று இந்த துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவராய் இன்றைக்கு தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்.